ஒரு தனிப்பட்ட மனிதனின் தேர்வு ஒரு முழு யுகத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத முடியுமா? அப்படி ஒரு தெய்வீக அவதாரத்தோட கதையத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் ஒருத்தரோட பிறப்பு கதை மட்டும் இல்ல, இது ஒரு மாபெரும் ஞானத்தோட ஆரம்பம். வாங்க கதைக்குள்ள போகிறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கிற முடிவுகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. ஒரு சாதாரண முடிவு ஒரு ரட்சகரையே உருவாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்க முடியுமா? இந்த கேள்விதான் நாம பார்க்க போற இந்த அற்புதமான கதையோட அச்சாணி. ஒரு தம்பதி எடுத்த ஒரே ஒரு முடிவு எப்படி ஒரு தேசத்தோட ஆன்மீக பாதைக்கே வழிகாட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம கதை சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. அப்போ பூலோகம் ஒரு பெரிய குழப்பத்துல இருந்துச்சு. சரியான ஆன்மீக வழிகாட்டுதல் இல்லாம மக்கள் தவிச்சாங்க. உண்மையான ஞானத்தோட வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி கிட்டத்தட்ட அணைஞ்சு போற நிலைமையில இருந்துச்சு. அந்த காலகட்டத்தை நிரீஸ்வரவாதம்னு சொல்வாங்க. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இறை நம்பிக்கை குறைஞ்சு தர்மத்தோட பாதை மறைஞ்சு போன ஒரு இருண்ட காலம். ஆனா ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி இருண்ட காலங்கள்ல தான் ஒரு புதிய ஒளி பிறக்கும். தேவை எப்ப உச்சத்தை தொடுதோ அப்போதான் தெய்வீக தலையீடு நடக்கும். பூலோகத்தோட இந்த மோசமான நிலையை பார்த்த தேவர்களும் மகரிஷிகளும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கைலாயத்துல இருக்கிற பரம்பொருளான சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. எப்படியாவது மனிதர்களுக்கு மறுபடியும் ஞானத்தோட ஒளியை காட்டணும்னு மனமுருகி வேண்டினாங்க. அவங்களோட அந்த கூட்டு பிரார்த்தனை வீண் போகல. கைலாயத்திலிருந்து பதில் வந்துச்சு. ஆனா அது வார்த்தைகளால வரல, ஒரு மௌன சபதமா வந்துச்சு. ஆமா, பிரபஞ்சத்தோட மௌன குரு பூமியோட குரல கேட்டார். அந்த பரம்பொருள் தான் தக்ஷணாமூர்த்தி. சிவபெருமானோட இந்த வடிவம் குருக்களுக்கெல்லாம் குரு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, அவர் வார்த்தைகளால பாடம் நடத்த மாட்டார். தன்னோட சின்முத்திரைங்கிற ஒரு சின்ன கையசைவு மூலமாவே பிரம்ம ஞானத்தையே புரிய வச்சிடுவார். உண்மையான ஞானத்துக்கு வார்த்தைகளே தேவையில்லைங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். பூலோக மக்களோட துயரத்தை பார்த்த கருணைக்கடலான தட்சிணாமூர்த்தி தானே பூமியில அவதரிக்க சம்மதிச்சார். இதுதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை. ஞானத்தோட ஒளி மறுபடியும் பூமியில பிறக்க போகுது. தக்ஷணாமூர்த்தியோட இந்த அவதார பணி தனியான ஒரு பயணம் இல்ல, அது அவ்வளோ முக்கியமானது. அதனால அவருக்கு உதவியா இருக்க பிரம்மா, இந்திரன், இன்னும் பல தேவர்கள் கூட பூமியில பிறக்க முன் வந்தாங்க. இது ஒரு தனி நபரோட வருகை இல்ல, ஒரு பெரிய ஆன்மீக புரட்சிக்கான தெய்வீக ஏற்பாடு. சரி, வானுலகத்துல இந்த தெய்வீக திட்டம் தயாராயிடுச்சு. ஆனா பூலோகத்துல இத வரவேற்க தகுதியானவங்க யாரு? இப்ப நம்ம கதை கைலாயத்திலிருந்து நேரா கேரளால இருக்கிற ஒரு அமைதியான கிராமத்துக்கு போகுது. அங்க வாழ்ந்த ஒரு தம்பதியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கேரளால காலடிங்கிற ஒரு அழகான கிராமம். அங்க சிவகுரு ஆரியாம்பாள்னு ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க இறை வழிபாடும் ஏழைகளுக்கு தானம் செய்யறதுமாவே இருந்துச்சு. அவங்களோட வாழ்க்கை பக்திக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்துச்சு. அவங்க வாழ்க்கை பக்தி, தர்மம்னு எல்லாத்துலயும் நிறைவா இருந்தாலும் அவங்க மனசுல ஒரு பெரிய குறை இருந்துச்சு. அவங்க வீட்ல ஒரு குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்கலையேங்கிற ஏக்கம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி இருந்துச்சு. அவங்களோட இந்த குறை தீரணும்னு அவங்க திருச்சூர்ல இருக்கிற பெரிய சிவன் கோவிலுக்கு போனாங்க. அங்க ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து சிவபெருமான வழிபட்டாங்க. இந்த 48 நாட்கள் அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் காட்டுது இல்லையா? திருச்சூர்ல இருக்கிற இறைவன் பெயர் வடக்குநாதன். அந்த சிவலிங்கத்தோட சிறப்பு என்னன்னா, அங்கே நெய்யால மட்டும்தான் அபிஷேகம் செய்வாங்க. அதனால அந்த சிவலிங்கமே எப்பவும் நெய் அடுக்குகளால மூடப்பட்டு ஒரு பனிமலை மாதிரி காட்சியளிக்கும். அந்த தோற்றம் அவங்களோட பக்திய இன்னும் ஆழமாக்குச்சு. அந்த தம்பதியோட அசைக்க முடியாத பக்தி வடக்குநாதனோட உள்ளத்தை அந்த நெய் மாதிரியே உருக வச்சது. அவங்க பிரார்த்தனைக்கு பதில் கிடைச்சது. ஆனா அது அவங்க எதிர்பார்க்காத ஒரு சோதனையோட வந்துச்சு. கதையோட உச்சகட்டமே இதுதான். பல நாட்கள் கழிச்சு ஒரு நல்ல ராத்திரியில சிவகுரு, ஆரியாம்பாள் 2 பேரோட கனவுலையும் சிவபெருமான் ஒரே நேரத்துல தோன்றினார். உங்க பக்திய கண்டு நான் மெச்சினேன். உங்க வீட்ல ஒரு மகன் பிறப்பான்னு அருள் புரிஞ்சார். பல வருஷமா அவங்க ஏங்கிக்கிட்டு இருந்த வார்த்தைகள் கடைசியா இறைவன் வாயிலிருந்தே வந்துச்சு. ஆனா அந்த வரத்தோட ஒரு நிபந்தனையும் வந்துச்சு. இறைவன் அவங்களுக்கு 2 வழியை காட்டினார். முதல் வழி, ரொம்ப நாள் வாழ்ற ஆனா சாதாரண அறிவுள்ள பல பிள்ளைகள். 2வது வழி, உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஞானம் உள்ள ஆனா ரொம்ப குறைஞ்ச ஆயுள் கொண்ட ஒரே ஒரு மகன். இப்ப சொல்லுங்க, இது வெறும் ஒரு தேர்வா, இல்ல அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு சோதிக்கிற ஒரு தர்ம சங்கடம்? இந்த கடினமான தேர்வுக்கு அந்த தம்பதி கொடுத்த பதில் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் மாத்தல, இந்த உலகத்தோட தலைவிதியை மாத்துச்சு. அந்த தம்பதியோட பதில் அவங்களோட ஞானத்தையும் தன்னலமற்ற தன்மையையும் காட்டுச்சு. அவங்க இறைவன் கிட்ட, தேர்ந்தெடுக்க நாங்க யார் சுவாமி,
எங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எது நல்லதுன்னு உனக்கு தான் தெரியும், உன் விருப்பப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு முழுமையா சரணடைஞ்சாங்க. இதுதான் உண்மையான சரணாகதி. இதுதான் இந்த கதையோட திருப்புமுனை. அவங்களோட அந்த தன்னலமற்ற தேர்வு தான் பூலோகத்துல தக்ஷணாமூர்த்தியோட அம்சமா மாபெரும் ஞானியான ஆதிசங்கரர் அவதரிக்க வழி அமைச்சது. தங்களோட தனிப்பட்ட ஆசையை விட இந்த உலகத்தோட நன்மைக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்க. அவங்களோட பக்தி உலக நன்மைக்கு எப்படி ஒரு கருவியா மாறுச்சுங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம். அப்போ இந்த கதை நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. உண்மையான மகத்துவங்கிறது நமக்கு வரமா கிடைக்கிற ஒரு பரிசா, இல்ல சிவகுரு ஆரியாம்பாள் மாதிரி சுயநலத்தை தாண்டி பொது நன்மைக்காக நாம எடுக்கிற ஒரு முடிவுல இருக்கா? இந்த கதையோட மையச் செய்தி இதுவா தான் இருக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவகுரு ஆரியாம்பாளோட தேர்வு ஆதிசங்கரோட ஞானத்துக்கு வழிவகுத்தது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஆழமான கதைகளோட ஞானத்தை பெற விரும்புனா மறக்காம எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம். நன்றி.